ஹலோ நம்ம நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஃபைனலி நாங்கள் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான் இருக்கோம். ஏன்னா யூடியூப்ல போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. பாப்பா பிறந்த அன்னைக்கு போட்ட வீடியோ நினைக்கிறேன். இப்போ தான் வீடியோ போடுறோம். இப்போ இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கல்யாண நாள். இன்னைக்கு என்ன? ஆமாம், நட தாலியை கட்டியிருப்பேன் அவளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இன்னைக்கு தான் 23ஆம் ஆகஸ்ட். ஸோ இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்க. ஆமாம், வீடியோவே நாங்கள் போடுறதே இல்லை. நிறைய பேர் இன்ஸ்டாலையும் யூடியூப் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டீங்க வீடியோ போடுங்கன்ட்டு. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் என்ன பாப்பா, அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் ரிவ்யூ எப்போன்னு கேட்டிருந்தேன். கொஞ்ச நாள் போட்டோம். ஒரு வயசுலாம் டக்குனு அப்படி இல்லை. கொஞ்சம் அதுக்கு தலை நிக்கட்டும். தலையே இன்னும் நிக்கல. அது ஏன் கேட்குறீங்க? நைட்டு ஃபுல்லாக தூங்க விடலங்க. ஐயோ, நான் தான் தொட்டி ஆடிட்டு இருந்துருங்க. தொட்டி பாப்பா உள்ள அங்க படுத்துருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்க விடுறதே இல்லை. இது நல்லா கொரட்டா விட்டு தூங்குது. நான் ஆட்டி விட்டுருக்கேன். ஆமா ஆமா, இவங்க பார்த்து குளிச்சாங்க. பாப்பா அழுவுதுன்னு நினைக்கிறேன். முண்டுதா இல்ல, படுத்திருக்கு. தெரியுதா? தொட்டில பாப்பா படுத்திருக்கு. தூங்கட்டும், ஏன்னா எழுப்பி விடணும். பாருங்க என்னென்ன பண்றா பாருங்க. ஃபைனலி இனிமேல் ரெகுலரா வீடியோ வந்துடும். எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். இந்த ஆடு வேற கத்து. ஆமா, 29ஆம் தேதி வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம். அதனாலதான் என் அண்ணனுக்கு முன்னே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவனுக்கு வந்து தோசை அதெல்லாம் பார்த்தாங்க வீட்டுல. பொண்ணு இப்ப சொல்ல மாட்டோம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி பொண்ணு யாருன்னு. ஆமா, யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபைனலி இனிமேல் ரெகுலரா வீடியோ வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க. கோயிலுக்கு போக போறேன். எங்க வேணா நாங்க கல்யாணம் பண்ணோம்ல அந்த கோயில் தான் போக போறோம். எண்டு வரையும் பாருங்க. சரண் வரேன்னு சொல்லியிருக்கான். வரட்டும். அந்த பையன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணியாச்சு. சாமி பேருக்கு தான் பண்ணியிருக்கோம். இதுதான் கல்யாணம் நடந்தது கோவில் தான். கல்யாணம் நடந்த கோவில் எங்களுக்கு. இந்த சரண் பையன் வரவே இல்லைங்க. கட்டுப்பாயிட்டு எவ்வளோ ஃபோனு தெரியுமா? நானும் பண்ணிட்டேன், இவனும் பண்ணிட்டா. வரேன்னு சொல்லிட்டு உழட்டிட்டான் எங்களை. கடுப்பாயிட்டு இன்னும் கோபமா இருக்கா பாருங்க. என்னடி கோபமா இருக்கேன்? என்ன 100 கால் பண்ணியாச்சு. இதே ஒரு பொண்ணுங்கள்ட்ட பேசுனா பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணாதே அவனா அடிச்சு அடிக்கணுன்ட்டேன். வாடா வீடியோ எடுக்கணும் ஃபோனு. ஏன்னா ஆள் யாருமே இல்லை. கல்யாணம் ஆகாத மாதிரி வீடியோ கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்கணும்டா வாடா அப்படின்றதுக்கு வரவே இல்லைங்க அந்த பையன். தக்காளி கடுப்பாயிட்டான். பாப்பா தூக்கிட்டு வரணும் தான் ஆசை கோயிலுக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை வரணும் மாடி. நாளைக்கா? திங்கக்கிழமை. நாளைக்கு பாப்பா வச்சுட்டு இங்கே வரணும். சாமி வந்து கோயிலுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த கோயிலுக்கு தான். பெரியாச்சி சாமியை பார்க்குறீங்களா? அப்படியே சுற்றி காட்டுற மாதிரிங்க. வாங்க வாடி. கோவில் யாருமே இல்லை. ஐயே, பூசாரி மட்டும் தான் இருக்காரு. பெரியாச்சி சாமி. அன்னைக்கு இங்கே தான் வந்து பாப்பாவை வந்து சாமி கும்பிட்டு பெரியாச்சிக்கு போனோம். வீடியோ எடுக்க நேரமே இல்லை. அதனால தான் நாங்கள் வெளில கிளம்பிடுறோம். இது என்ன சாமின்னு தெரில. அருவா வச்சுக்கிட்டு இருக்கு சாமி. முன்னாடி நாங்கள் கிரிக்கெட் விளாட்ற இடத்த பாருங்களேன். இங்கே தான் கிரிக்கெட் விளாடுவோம். இது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் கிரிக்கெட் விளாட்றது. பேட்டிங் வந்து இந்த சைடு, பேட்டிங் இங்கே, பவுலிங் இங்கே. அதான் லெக் சைடு மட்டும்தான். ஆஃப் சைடு கிடையாது. ஆஃப் சைடு தான் கோவில் இருக்கு. அதான் 6-4 லைனு. இப்போலாம் இந்த இதெல்லாம் ஒரு இது கட்டினது வந்து நாங்கள் இங்கே வளர்றதே இல்லை. இந்த இதெல்லாம் இப்போ தான் கட்டினது. இங்கே ஒரு சாமி கோவில் நல்லா இருக்கும் பார்க்க. இதான் துர்க்கை ஸ்ரீ துர்க்கை. அவ்வளோதான் கோயில். இதுதான் கோவில். இப்போ தான் அதெல்லாம் சீட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் இப்போ தாங்க போட்டது. முன்னாடிலாம் மண்ணாக இருக்கும். இங்கே காவடி ஆகிட்டு வரப்போ எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிடுவாங்க. தக்காளி உட்காந்துருக்கா பாருங்க. போமா வீட்டுக்கு. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு வீடியோ எடுக்க வேண்டியதான். சரணு போய் வரனால தான் இப்போ கடுப்பாயிட்டு எங்களுக்கு. ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மாவை பாருங்க தொட்டி ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஏமா தொட்டி ஆட்டம் இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் டியூட்டி. ஆமாம், இன்னொரு வேலை என்னன்னா மாடு வேலை வாங்கிட்டோங்க. நாங்கள் மாடு கிடக்க பாருங்க. பாப்பாக்காக ஒரு மாடே வாங்கிட்டோம்.
ஆமாம், ஏன்னா பின்னாடி பாப்பாவுக்கு பால் தேவைப்படும், இப்பயே மாடு வாங்கி வச்சுட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். தக்காளி அப்புறம் நாளைக்கு எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் போகிறோம். கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் நாளும் தக்காளியும் போகிறோம். சரணும் வருவான்னு நினைக்கிறேன். நான் சரணும் விட சரியான கோவத்தில் இருக்கேன், நரம் கடுப்பில் இருக்கேன். நான் எப்போ 9 மணி சொன்னதா, 9 மணி சொன்னது இன்னமும் வரல. மணி 1 ஆகிட்டுங்கிறேன், மணி 1 ஆகிட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவை நிறைய பேர் கேட்டேன், எங்கள் அம்மா பாரு தொட்டி ஆட்டிட்டு இருக்கேன். அப்புறமேலே இன்னுமே எங்கள் வீட்டில் கல்யாண வேலைலாம் நடக்க போகுது. எனக்கு மேரேஜ் பொண்ணு யாருன்னு கண்டிப்பாக சொல்கிறோம். சஸ்பென்ஸாக இருக்கும், நாளைக்குல சஸ்பென்ஸாக இருக்கட்டும். 29ஆம் தேதி மேரேஜ். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.